மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 1. அதிகாரம் 13. மொட்டை தலைக்கேற்ற பட்டுக்குல்லா. பகுதி 4. மாசிலாமணியின் மனநிலைமை விவரிக்க இயலாத பரம சங்கட நிலைமையாக இருந்தது. தேகமும் கட்டிலடங்காமல் பதறியது. அவனது மனம் விபரீதமான எண்ணங்களை எல்லாம் கொண்டு தவித்தது. நான் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது ஏமாற்றமாகவே முடிவதோடு பெருத்த அனர்த்தத்தையும் லட்சக்கணக்கில் பொருள் நஷ்டத்தையும் விளைவிக்கிறதே. நான் என்னுடைய ஆட்களை புரோகிதராகவும் விருந்தாளியாகவும் வேஷம் போட்டு பொய்க் கல்யாணம் நடத்தி பெண்ணை ஏமாற்ற முயற்சித்தால் பெண் அதற்கு முன்னாலேயே என்னை ஏமாற்றும் பொய் வேஷமும் வஞ்சக வடிவமுமாக அல்லவா முடிந்தது. அதுவுமன்றி அந்த கந்தசாமியின் இடத்திலும் அவனை சேர்ந்தவர்களிடத்திலும் நான் கொண்டுள்ள ஜென்ம விரோதத்தையும் அவர்கள் விஷயத்தில் பழி தீர்த்து கொள்வதற்கு நான் செய்துள்ள சதி ஆலோசனை முழுவதையும் அவனிடம் நான் என் வாயினாலேயே வெளியிட நேர்ந்ததே. ஆகா, என்ன விபரீதமான துரதிருஷ்டம் இது! என் பகைவனான அந்த கந்தசாமியை நான் உண்மையிலேயே பெண் என்று நினைத்து அவனை சோபன அறையில் வைத்துக்கொண்டு அவனிடம் காம விகாரமான வார்த்தைகளையெல்லாம் சொல்லி நிரம்பவும் கேவலமாக நடந்து கொண்டு விட்டேனே. அதை நினைக்க நினைக்க நாக்கை பிடுங்கிக் கொண்டு பிராணனை மாய்த்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறதே. அவன் கந்தசாமி என்பது தெரியாமல் போய்விட்டதே. தெரிந்திருந்தால் இன்னாதான் செய்தார்கள் என்ற குறிப்பே இல்லாதபடி அவனுடைய கண்கள் இரண்டையும் தோண்டி எடுத்துவிட்டு அவனை கொண்டு போய் மன்னார்குடியில் உள்ள அவனுடைய வீட்டு திணையில் படுக்க வைத்துவிட்டு வர செய்திருப்பேனே. கொஞ்ச நேரத்தில் ஏமாறி போய்விட்டேனே. மனோன்மணியை அபகரித்து வர எத்தனித்ததிலிருந்து இப்படிப்பட்ட வினோதமான விபரீதங்கள் நேர்ந்துவிட்டன. வேலாயுதம் பிள்ளை முதலியோரை மூழிப்படுத்த ஆட்களை அனுப்பினால் அவர்கள் எனக்கு உயிருக்குயிரான மனிதர்களை மூழிப்படுத்திவிட்டதோடு தாங்களும் அகப்பட்டு கொண்டு விழிக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் கெட்டதுமன்றி என்னையும் சந்தியில் இழுத்து விட்டு விடுவார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அந்த ஆட்களை நான் பார்த்ததில்லை. என்னையும் அவர்கள் பார்த்ததில்லை. தங்களை இடும்பன் சேர்வைக்காரன் அனுப்பியதாக அவர்கள் ஒப்புக்கொள்ள நேருமே அன்றி நான் அனுப்பியதாக சொல்ல மாட்டார்கள். இடும்பன் சேர்வைக்காரன் என் விஷயத்தில் நிரம்பவும் மன உறுதியுடையவன். தன்னை அவர்கள் அணு அணுவாய் வெட்டி சித்திரவதை செய்தால் கூட அவன் என்னை காட்டியும் கொடுக்க மாட்டான். எந்த ரகசியத்தையும் வெளியிடவும் மாட்டான். இடும்பன் சேர்வைக்காரனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் நேர்ந்த கெடுதலை காட்டிலும் ரமாமணி அம்மாள் முதலியோருக்கு நேர்ந்த கெடுதல் மகா விபரீதமானதாகவும் ஆறா துயரத்தையும் விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஐயோ, அவளுடைய அற்புதமான அழகென்ன, முக வசீகரம் என்ன! அவளுடைய மூக்கு அடியோடு போய்விட்டதென்றால் மனசால் நினைக்கும் போதே அது பயங்கரமாக தோன்றுகிறதே. பல வகையில் இன்ப களஞ்சியமாக இருந்த அவளுடைய முகத்தை இனி கண்ணால் பார்க்காமல் இருப்பதே பரம இன்பம் என்று எண்ணும்படி ஆகிவிட்டதே. என் பொருட்டு அவள் இந்த காரியத்தில் தலையிட்டு சூர்பனகை அடைந்தது போல என்றைக்கும் தீராத மானபங்கம் அடைந்து விட்டாளே. அவளை நான் அவளுடைய ஆயுசு கால பரியந்தம் கைவிடாமல் காப்பாற்ற கடமைப்பட்டவனாகிவிட்டேனே. நான் வேறு எந்த பெண்ணையும் கட்டிக்கொள்ளாமல் இருந்துவிட வேண்டும் என்றும் அவளையே நான் என்னுடைய சொந்த மனைவி போல வைத்து நடத்த வேண்டும் என்றும் ஆரம்பத்திலிருந்தே அவள் சொல்லி என்னை உபதரவித்து கொண்டு வந்தவளாயிற்றே. இப்போது அவள் அதே கருத்தை முன்னிலும் அதிக பாத்தியதையோடு வற்புறுத்தி வெளியிட்டு என்னை வதைக்க ஆரம்பிப்பாளே. அதற்கு நான் இணங்கவும் கடமைப்பட்டவனாகிவிட்டேனே. இணங்காவிட்டாலும் அவள் என்னுடைய ரகசியங்களையெல்லாம் வெளியிட்டு என்னை சந்தியில் இழுத்து விட்டு விடுவாளே. அதற்காக பயந்து மூக்கில்லாத பெண்ணோடு அல்லவா நான் கடைசி வரையில் இருந்து வாழ வேண்டும். ஆகா, என் அதிர்ஷ்டம் இப்படியா முடிந்தது! அவள் மூக்கரைச்சி, நான் முடவன், 2 பேருக்கும் பொருத்தம் சரியாகவே இருக்கிறது. பெண் சகலமான லட்சணங்களும் வாய்ந்து அப்சர ஸ்திரீ போலவும் கந்தர்வ ஸ்திரீ போலவும் இருக்க வேண்டும் என்றும் இந்த உலகத்தில் மற்றவர் அனுபவிப்பதை விட 1,00,000 மடங்கு விசேஷமான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் நான் நினைத்து மணக்கோட்டை கட்டியதெல்லாம் இப்படியா முடிய வேண்டும்? எனக்கு ஈஸ்வரன் ஏராளமான சம்பத்தையும் செல்வாக்கையும் மாட மாளிகைகளையும் அளித்திருந்தும் ஸ்திரீ விஷயத்தில் மகா துர்பாகியவனாக படைத்து விட்டானே. நான் முதலில் வடிவாம்பாளை நாடினேன். அவளோ பெருத்த வாயாடி. அவளால் என் கால் நொண்டியானதோடு நானும் என் அண்ணனும் சிறைசாலைக்கு போனோம். மனோன்மணி அம்மாளை அடைய எண்ணினேன். அதற்கு பதில் வஞ்சக வேஷம் ஒன்று வந்து என் ரகசியத்தை அபகரித்து கொண்டு போயிற்று.
ரமாமணி அம்மாளை வைத்து இன்பமுற நினைத்தால் அவள் மூக்கறுபட்டு மூளியாகிவிட்டாளே. ஆகா, கஷ்டம் கஷ்டம். இது சகிக்கவே முடியாத நரக வேதனை. சே, என் ஜென்மமும் ஒரு ஜென்மமா? ரமாமணி அம்மாளுடைய நிலைமையை நினைக்கும் போது எனக்கே இப்படிப்பட்ட வேதனை உண்டாகிறதே. மூக்கை இழந்த அவளுக்கு இது எப்படி இருக்குமோ தெரியவில்லை. அந்த ஆத்திரத்தில் யாராயிருந்தாலும் பார்ப்பார்களா? தன்னை மானபங்கப்படுத்திய ஆட்களின் மேல் அவளுக்கு உண்டான ஆத்திரத்தில் அவள் அவர்களை காட்டி கொடுத்து விடுவாளோ என்னவோ தெரியவில்லையே. அந்த ஆத்திரத்தில் முன்பின் யோசியாமல் அவள் எதையாவது உளறி வைத்து அதனால் என் தலைக்கும் கல் வரும்படியான காரியத்தை செய்து விடுவாளோ என்னவோ தெரியவில்லையே. இந்த நிலைமையில் நான் உடனே புறப்பட்டு போய் அவளை பார்த்து தேறுதல் சொல்லாமல் இருந்துவிட்டால் அது அவளுடைய மனசுக்கு நிரம்பும் விசனமாக இருக்குமே. நான் போய் பார்த்தாலோ என் மேலேயே கண்ணோட்டமாக இருக்கும். இந்த ஊர் போலீசார் உடனே மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு விடுவார்கள். நான் பட்டணம் போவதும் அவசியமாக தோன்றுகிறது. போனால் கெடுதல் நேரும் போலவும் தோன்றுகிறது. நான் ரமாமணி அம்மாளை கண்டு அவளை சாந்தப்படுத்தி அவளை நான் கடைசி வரையில் காப்பாற்றுவதாக சொல்லிவிட்டு வந்தாலன்றி அவளுக்கு என் மேல் ஆத்திரமும் அருவருப்பும் உண்டாவது நிச்சயம். தன் கோபத்தில் அவள் என்னையும் காட்டிக் கொடுத்தாலும் கொடுத்துவிடக்கூடியவளே. அதுவும் அன்றி இடும்பன் சேர்வைக்காரனிடம் என்னுடைய உயிரே இருக்கிறது. ஆகையால் இந்த சமயத்தில் அவனையும் நான் கைவிடாமல் 10,000 அல்ல, லட்சம் அல்ல செலவு செய்து அவனை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அவனாலும் பெருத்த விபரீதம் விளைந்துவிடும். நான் போகாமல் வேறு யாரையாவது அனுப்பலாம் என்றால் இப்படிப்பட்ட மகா முக்கியமான காரியங்களையெல்லாம் சாமர்த்தியமாக நிறைவேற்ற தகுந்த திறமைசாலியான ஆள் எவனும் இல்லை. இந்த தர்ம சங்கடத்தில் நான் என்ன செய்வதென்பது தெரியவில்லை. ஆகா, என்ன செய்வேன்? அன்றைய தினம் சமாச்சார பத்திரிகையில் வெளியான செய்தியில் பக்கிரியா பிள்ளை என்ற தவில்காரன் ஒருவனும் அவர்களோடு கூடியிருந்ததாகவும் இடும்பன் சேர்வைக்காரனுடைய ஆட்கள் அவனுடைய முகத்தில் அக்னி திராவகத்தை ஊற்றிவிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவன் யார் என்பதும் அவன் ரமாமணி அம்மாள் முதலியோருடன் இருக்க வேண்டிய காரணம் என்ன என்பதும் தெரியவில்லையே என்று மாசிலாமணி பலவாறு எண்ணமிட்டு தத்தளித்து வாடி துவண்டு மூடி முக்காடிட்டு விசரமே வடிவாக படுத்திருந்தான். சென்னையிலிருந்து கடிதம் கொணர்ந்த மனிதன் வெளியில் போய் 4 நாழிகை நேரத்தில் மாசிலாமணியின் வேலைக்காரன் மறுபடி உள்ளே வந்து எஜமானே எஜமானே என்று மெதுவாய் கூப்பிட மாசிலாமணி திடுக்கிட்டு தனது போர்வையை விலக்கிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்து என்ன விசேஷம் என்ற ஆவலோடு வினவினான். உடனே வேலைக்காரன், சாமி, வாசலில் யாரோ ஒரு பெரியம்மாள் வந்திருக்கிறார்கள். சென்னப்பட்டணம் ஆஸ்பத்திரியில் உள்ள நம்முடைய ரமாமணி அம்மாளிடமிருந்து கடிதம் கொண்டு வந்திருக்கிறார்களாம் என்று கூறினான். அதை கேட்ட மாசிலாமணி திடுக்கிட்டு, ஆ, அப்படியா? அந்த அம்மாள் பார்வைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்றான். அதற்கு வேலைக்காரன், வயசு 50-55க்கு மேல் இராது. பார்ப்பதற்கு தக்க பெரிய இடத்து மனிதர் போல் இருக்கிறது. கையில் மடிசஞ்சி மூட்டை ஒன்று இருக்கிறது. இடுப்பில் நார்மடி புடவை கட்டிக்கொண்டு விபூதி, ருத்ராட்சம் முதலிய வைதிக கோலங்களோடு இருக்கிறார்கள் என்றான். அதை கேட்ட மாசிலாமணி சிறிது நேரம் சிந்தனை செய்து பார்த்தான். அந்த அம்மாள் யாராக இருக்கலாம் என்று அவன் நினைத்து நினைத்து பார்த்தான். அவனுக்கு எதுவும் புலப்படவில்லை. அவளை அழைத்து வரும்படி உடனே வேலைக்காரனிடம் அவன் கூற, வேலைக்காரன் முன் செய்தது போல வெளியில் போய் சிறிது நேரத்தில் நமது நீர்மேல் குமிழி நீலலோசனி அம்மாளை அழைத்து வந்து மாசிலாமணி இருந்த விடுதியில் விட்டுவிட்டு உடனே வெளியில் போய்விட்டான். இடும்பன் சேர்வைக்காரனது விஷயத்தில் போலீசார் தந்திரம் செய்து கடிதம் கொணர்ந்தது போல ரமாமணி அம்மாளின் விஷயத்திலும் அவர்கள் ஏதாவது கபட நாடகம் நடிக்கிறார்களோ என்ற வண்ணம் மின்னல் தோன்றி மறைவது போல மாசிலாமணியின் மனத்தில் உதித்து அந்த 2 நிமிஷ நேரத்தில் அவனை வேதனை கடலில் ஆழ்த்திவிட்டது. ஆயினும் அவன் நமது நீலலோச்சனி அம்மாளது சுத்த சாத்வீகமான வடிவத்தை காண அவனது சந்தேகத்தில் பெரும்பாகமும் உடனே நிவர்த்தியாகிவிட்டது. நீலலோசனி அம்மாள் மாசிலாமணியை கண்டு மிகுந்த கிளேசம் அடைந்தவளாய் நாணி கோணி கதவின் மூலையில் மறைந்து நின்றதை காணவே அவனது மனம் தனது சஞ்சலத்தை விலக்கி ஒருவித திடத்தை கொண்டது. அவன் அந்த அம்மாளிடம் நிரம்பவும் மரியாதையாக பேசத் தொடங்கினான். அம்மா, நீங்கள் பட்டணத்திலிருந்தா வருகிறீர்கள்? அதோ இருக்கும் விசி பலகையின் மேல் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றான்.
உடனே நீலலோசனி அம்மாள் தனது மடியில் இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து மரியாதையாகவும் பணிவாகவும் மாசிலாமணியிடம் கொடுத்த வண்ணம், ஆம், நான் பட்டணத்திலிருந்து தான் வருகிறேன். பட்டணத்தில் நடந்த துக்ககரமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் சமாச்சார பத்திரிகையின் மூலமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய முகம் நிரம்பவும் வாட்டமடைந்து விசனத்தை காட்டுவதை பார்த்தால் பட்டணத்தில் ஏற்பட்டிருக்கும் நிலைமையை பற்றியே நீங்கள் சிந்தித்து விசனமுற்றிருந்த சமயத்தில் நான் வந்திருப்பதாக தோன்றுகிறது. சென்னை ஆஸ்பத்திரியில் உள்ள ரமாமணி அம்மாள் உங்களிடம் இந்த கடிதத்தை கொடுக்கும்படி என்னை அனுப்பினாள் என்றாள். அந்த அம்மாள் கூறிய சொற்களை கேட்டுக்கொண்ட மாசிலாமணி அந்த கடிதத்தை பிரித்தான். அதன் மேல் விலாசத்தின் எழுத்தையும் உள்பக்கத்தில் இருந்த எழுத்தையும் அவனது கண்கள் உடனே ஆராய்ச்சி செய்தன. உண்மையிலேயே அந்த கடிதம் ரமாமணி அம்மாளால் எழுதப்பட்டதென்ற நிச்சயம் அவனது மனத்தில் உண்டாயிற்று. அவன் உடனே அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததை தனக்குள்ளாகவே படித்து முடித்தான். ரமாமணி அம்மாள் முதலியோர் கும்பகோணத்திலிருந்து புறப்பட்டது முதல் சென்னையில் தாங்கள் அங்கஹீனப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தது வரையில் உள்ள வரலாறு முழுவதையும் ரமாமணி அம்மாள் சுருக்கமாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாள். நீலலோசனி அம்மாள் தாய் என்றும் பக்கிரியா பிள்ளை அந்த அம்மாளது மகன் என்றும் அவர்கள் சென்னையில் இடும்பன் சேர்வைக்காரனுக்கு கூறியது நமது வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம். அதை மாசிலாமணிக்கு எழுதி தெரிவித்தால் அதை பற்றி அவன் பிரஸ்தாபிக்க நேரும்போது அது பொய் என்று நீலலோசனி அம்மாள் மறுப்பதோடு தம்மை பற்றியும் கெட்ட அபிப்பிராயம் கொள்வாள் என்ற நினைவினால் அந்த வரலாற்றை எழுதாமல் பக்கிரியா பிள்ளை என்பவன் தனது தந்தைக்கு பரிச்சயம் உள்ளவன் என்றும் அவனும் ஏதோ சொந்த காரியத்தை கருதி பட்டணம் வரும்போது தற்செயலாய் தனது தந்தையை கண்டு தங்களோடு கூடவே வந்ததாகவும் நீலலோசனி அம்மாள் சிதம்பரம் ஸ்டேஷனில் வந்து தங்கள் வண்டியில் ஏறியதாகவும் அந்த அம்மாளின் பழக்கம் முற்றி சிநேகிதமாக மாறிப்போனதால் அவளும் சத்திரத்தில் தங்களோடு கூட இருந்ததாகவும் எழுதியிருந்தாள். ஆனால் நீலலோசனி அம்மாளுக்கும் தங்களுக்கும் ஏற்பட்ட முக்கியமான சம்பந்தத்தை அவள் அந்த கடிதத்தில் எழுதாமல் விட்டுவிட்டாள். அதாவது நீலலோசனி அம்மாள் கும்பகோணத்தில் தங்கள் சவரக்ஷணையில் இருக்கப் போவதையும் அவளுடைய சொத்தை எல்லாம் அவள் தங்களுக்கே எழுதி வைத்துவிட்டதையும் அவள் வெளியிடாமல் தான் சாட்சி சொல்லாமல் ஒளிந்து கொண்டிருந்து இடும்பன் சேர்வைக்காரனை தப்ப வைப்பதற்காகவே அந்த அம்மாள் கும்பகோணத்திற்கு வந்திருப்பதாக மாத்திரம் கடிதத்தில் அவள் கூறியிருந்தாள். அதில் மற்ற விவரங்களையெல்லாம் எழுதி முடிவில் ரமாமணி அம்மாள், என் கண்ணாளரும் உயிருக்குயிரான காதலரும் என் இருதய கமலத்தில் நான் சதா காலமும் வைத்து பூஜை செய்து வரும் ஒப்புயர்வற்ற உயிர் தெய்வமுமான உங்களை பார்க்க வேண்டும் என்று என் கண்கள் பறக்கின்றன. கூண்டில் அடைப்பட்ட கிளி போல என் மனம் துடி துடித்து பதறுகிறது. கோமளகரமான உங்களுடைய இன்ப வடிவம் நான் பார்க்கும் இடத்திலெல்லாம் நிறைந்து என் அகக்கண்ணீருக்கு முன் சாநித்தியமாக நின்று தரிசனம் தந்தபடி இருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று சதா காலமும் என்னை இடித்து இடித்து தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் என்னை பார்த்தால் உங்களுக்கு என்னிடம் உள்ள ஆசையெல்லாம் அருவருப்பாக மாறிவிடும் என்ற எண்ணம் உண்டாவதால் இந்த நிலைமையில் நான் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை அடக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரிக்கு கல்கத்தாவிலிருந்து நிரம்பவும் பிரக்யாதி பெற்ற ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்கிறார். அவருடைய பெயர் மிஸ்டர் வெல்டன் என்பதாம். இந்த ஆஸ்பத்திரியின் 2வது டாக்டரான ஒரு முதலியார் அந்த துரையை ஒரு நாள் நாங்கள் இருந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். நான் அவர்களை பார்த்து வெட்கி என் முகத்தை மறைத்து கொண்டேன். அவர் என்னை நோக்கி நிரம்பவும் வாஞ்சையோடு பேசத் தொடங்கி, அம்மா, ஏன் வெட்கப்படுகிறார்? இதெல்லாம் கர்மரோகம். அவர்கள் செய்த கர்மத்தின் பலனை அவர்கள் வெட்கப்படாமல் அனுபவித்தே தீர வேண்டும். இருந்தாலும் நீ கவலைப்படாதே. இந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் புதிய மாதிரியான ஒரு பரிகாரம் கண்டுபிடித்திருக்கிறேன். உனக்கு ரப்பரினால் மூக்கும் உன் தாய் தகப்பனுக்கு ரப்பர் காதுகளும் இன்னும் 15 தினங்களில் நான் தயார் செய்து கொடுக்கிறேன். வேறு எந்த டாக்டருக்கும் அதை செய்யும் வழி தெரியாது. வில் வைத்த அந்த மூக்கு காதுகள் நிஜமானவை போலவே இருக்கும். அவைகளை முகத்தில் ஒட்ட வைத்திருக்கும் சுவடே தெரியாது. நீ பேசும்போது ஞொங் ஞொங் என்ற விகாரமான ஓசையும் உண்டாகாது. முகத்தின் அழகு கொஞ்சமும் கெடாது. வெகு சீக்கிரம் நான் மூக்கு காதுகளை தயார் செய்து போடுகிறேன். அதற்குள் இந்த ரணங்கள் ஆறட்டும் என்று சொல்லி வாக்களித்துவிட்டு போயிருக்கிறார். ஆகையால் என்னை நீங்கள் மறுபடி பார்க்கும்போது நான் உங்களுடைய பழைய ரமாமணியாகவே இருப்பேன்.
அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்னும் 20 தினங்களில் நாங்கள் க்ஷேமமாய் அங்கே வந்து சேர்வோம். அதற்குள் சேர்வைக்காரரும் விடுதலை அடைந்து விடுவார். இந்த கடிதம் கொண்டு வரும் அம்மாள் தக்க பெரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். எங்களிடம் அபாரமான வாத்சல்யம் வைத்தவர்கள். இவர்கள் நீதி நெறி தவறாமல் நடக்கிறவர்கள். ஆனாலும் நமக்காக இடும்பன் சேர்வைக்காரரை காப்பாற்ற எண்ணி அங்கே ஒளிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் இந்த அம்மாளை நிரம்பவும் மரியாதையோடும் கண்ணியமாகவும் நடத்தி இவர்களுக்கு சகலமான சௌகரியங்களையும் செய்து கொடுத்து உங்கள் வீட்டில் யாரும் காணாதபடி இவர்கள் மறைந்திருக்கும்படி செய்ய கோருகிறேன். தங்களை என்றும் மறவாத அடிமை ரமாமணி என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்து முடிக்கவே மாசிலாமணிக்கு மூச்சு ஒழுங்காக வரத் தொடங்கியது. பெருத்த ஆவலினாலும் சகிக்க இயலாத வேதனையினாலும் தவித்து தடுமாற்றம் கொண்டிருந்த அவனது மனம் உடனே சாந்தமடைந்து உற்சாகம் கொள்ளத் தொடங்கியது. முகம் சந்தோஷத்தினால் சிறிது மலரத் தொடங்கியது. அந்த கடிதம் போலீஸ்காரரது வற்புறுத்தலினால் எழுதப்பட்டதல்ல என்றும் உண்மையிலேயே ரமாமணி அம்மாளால் எழுதப்பட்ட கடிதம் என்றும் மாசிலாமணி உடனே தீர்மானித்துக் கொண்டு மேலும் எண்ணமிடத் தொடங்கி, நல்ல சமயத்தில் இந்த கடிதம் வந்தது. நான் பட்டணம் போகிறதில்லையா என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் தர்ம சங்கட நிலைமையில் இருந்த தருணத்தில் இது அமிர்த சஞ்சீவி போல வந்து சேர்ந்தது. ரமாமணி சாதாரணமான மனுஷியா? அவள் மகா புத்திசாலி. அதுவுமன்றி அவள் என்னிடம் ஒரே உறுதியான பற்றும் பிரியமும் வைத்திருப்பவள் என்பது நிச்சயம். இடும்பன் சேர்வைக்காரனுடைய விஷயத்தில் அவள் செய்திருக்கும் தந்திரமே நல்ல தந்திரம். ஒரே ஒரு சாட்சியான இந்த அம்மாள் ஒழிந்து கொண்டால் போலீசார் அவனை என்ன செய்ய முடியும்? சில தினங்கள் வரையில் பார்த்துவிட்டு பேசாமல் அவனை வெளியில் துரத்தி விடுவார்கள். வேறு யாராவது ரமாமணியைப் போல மூக்கறுபட்டு இருந்தால் அப்படி அறுத்தவர் தங்களுடைய சொந்த தாய் தகப்பன்மாராக இருந்தால் கூட கொஞ்சமும் தாட்சண்யம் பார்க்காமல் போலீசாரிடம் காட்டி கொடுத்திருப்பார்கள். ரமாமணி என் மேல் வைத்துள்ள அந்தரங்கமான வாஞ்சையினால் அதை பொறுத்து கொண்டு அந்த முரடர்கள் தப்பும்படியான விதமாய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாளாம். இந்த உலகத்தில் வேறு யார் இவ்வித அபார புத்தியோடும் பெருந்தன்மையோடும் நடந்து கொள்ளப் போகிறார்கள்? அந்த ஆட்களையும் போலீசார் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களும் சில தினங்களில் தப்பி வந்து விடுவார்கள். நல்ல வேளையாக கல்கத்தாவிலிருந்து மிஸ்டர் வெல்டன் என்ற டாக்டர் இந்த சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தார். அவர் வராவிட்டால் ரப்பர் மூக்கு காது முதலியவை வைக்கலாம் என்று வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். அவளுடைய மூக்காயிருந்தால் என்ன, இயற்கையில் உண்டான மூக்கானால் என்ன? அவளுடைய முகத்தோற்றம் விகாரப்படாமல் இருப்பதே எனக்கு போதுமானது. அவளுடைய மூக்கு எதனால் ஆனதாக இருந்தாலும் அதனால் எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இப்போது என்னுடைய ஒரு காலின் பாதி பாகம் இல்லை. அதனால் எனக்கு இப்போது எவ்வித உபதிரவமும் உண்டாகவில்லை. நான் முடவன் என்று மற்றவர் நினைப்பார்களே அன்றி நான் எவ்வித வித்தியாசத்தையும் உணரவே இல்லை. இது போலவே ரமாமணி அம்மாளுக்கும் புண் ஆறி போன பிறகு ஒட்டு மூக்கு வைத்துவிட்டால் அதுவும் இயற்கையாகிவிடுகிறது. அவள் வரட்டும். நான் ஸ்திரீகள் விஷயத்தில் மாத்திரம் மகா தரித்திர அதிர்ஷ்டமுடையவன் அல்லவா? என் மேல் கொஞ்சமும் பிரியம் வைக்காத வாயாடிகளையும் மோசக்காரிகளையும் கண்டு அவர்கள் மேல் ஆசை வைத்து பெருத்த பொருள் நஷ்டத்தையும் மனவேதனையையும் வேறு துன்பங்களையும் விலைக்கு வாங்கிக் கொள்வதை விட என்னிடத்தில் மனப்பூர்த்தியான வாஞ்சையும் பிரேமையும் கொண்டு அதனால் தன் புருஷனை கூட விஷம் வைத்து கொன்றவளும், எனக்காக தன் மூக்கை இழந்து விகாரப்பட்டவளும், இன்னும் எனக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடியவளுமான ரமாமணியை நான் வெறுத்து விலக்கினால் அவளை விட ஸ்லாக்கியமான வேறு ஸ்திரீ எனக்கு வந்து வாய்ப்பாள் என்று நான் நினைப்பது வீண் மனப்பிராந்தியாகத்தான் முடியும். எனக்கு வந்து வாய்க்கும் பெண்ணினால் எனக்கு ஏதாவது அதிருப்தி இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இவளுக்கு மூக்கில் ஊனம் ஏற்பட்டது போல் இருக்கிறது. அந்த ஒரு ஊனத்தை தவிர மற்ற எந்த அம்சத்திலும் நான் இவளிடம் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊனமும் இவளிடம் இயற்கையிலேயே இருந்ததல்ல. அதுவும் என்னால் அவளுக்கு உண்டானதே அன்றி வேறல்ல. ஆகையால் நான் இனி திருப்தி அடைந்து இவள் ஒருத்தியோடு என் மனசை அடக்கிக் கொள்கிறேன் என்று தனக்குத்தானே பலவாறு சிந்தனை செய்த பிறகு தனக்கு எதிரில் கதவின் மூலையில் வணக்கமாக நின்று கொண்டிருந்த நமது நீலலோசனி அம்மாளை நோக்கி, அம்மா, கடிதத்தில் எழுதப்பட்டுள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டேன். உங்களுடைய வரலாறும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் தக்க பெரிய இடத்தை சேர்ந்தவர்கள் என்பது உங்கள் ஜாடையிலேயே நன்றாக தெரிகிறது. அதுவுமன்றி ரமாமணி அம்மாளும் எழுதியிருக்கிறாள். உங்களுடைய அந்தஸ்துக்கு தக்கபடி உங்களை நான் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டும். இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இந்த மாளிகையை உங்களுடைய சொந்த மாளிகையாக மதிக்கலாம். இங்கே உள்ள வேலைக்காரர்கள் எல்லோரும் என்னிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அதுபோலவே உங்களிடமும் நடந்து கொள்ளும்படி உத்தரவு செய்து விடுகிறேன். நீங்கள் நேற்று மாலையில் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு இருப்பீர்கள். இப்போது நீங்கள் முதலில் உங்களுடைய ஸ்நானம், சாப்பாடு முதலிய காரியங்களை முடித்துக் கொள்ளுங்கள். பிறகு நாம் சாவகாசமாய் பேசிக்கொள்வோம் என்றான். நீலலோசனி அம்மாளின் முகம் நன்றி அறிதலினால் மலர்ந்தது. ஆனாலும் ஸ்திரீ ஜாதிக்குரிய இயற்கையான நாணத்தினால் அதை அவள் ஒருவாறு அடக்கி கொண்டவளாய், நான் ரயிலிலிருந்து இறங்கிய பின் காலையில் காவிரி ஆற்றுக்கு போய் ஸ்நானத்தை முடித்து கொண்டுதான் நான் இங்கே வந்தேன். நான் ஒரு நாளைக்கு ஒரே வேளைதான் போஜனம் பண்ணுகிறது. இனி நாளைய மத்தியானம் வரையில் எனக்கு அன்ன விசாரம் இல்லை. நேற்று ரயிலில் ஜன நெருக்கம் அதிகமாக இருந்ததாகையால் ராத்திரி முழுவதும் நான் கண்ணே மூடவில்லை. நான் தலைமறைவாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு இடம் காட்டினால் நான் அங்கே இருந்து சிரம பரிகாரம் செய்து கொள்கிறேன். இந்த வீட்டிலேயே இடம் கொடுத்தாலும் சரி, அல்லது வேறு எங்கேயாவது கொடுத்தாலும் சரி என்றாள். அதை கேட்ட மாசிலாமணி சிறிது நேரம் சிந்தனை செய்து, சரி, நீங்கள் இருப்பதற்கு சௌகரியமான இடம் வேறு எங்கேயும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருப்பதில் சில இடைஞ்சலும் இருக்கிறது. இந்த ஊரில் என் தமையனார் சர்க்கார் வக்கீலாக இருந்தவர். இந்த ஊரில் உள்ள சர்க்கார் உத்தியோகஸ்தர் எல்லோரும், முக்கியமாய் இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஜவான்களும் எங்களுக்கு நிரம்பவும் சிநேகமானவர்கள். அவர்கள் யாராவது அடிக்கடி இங்கே வந்து என்னோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு போவார்கள். எனக்கு கல்யாணமாகவில்லை. ஆகையால் இந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் யாரும் இல்லை. நான் மாத்திரம் வேலைக்காரிகளோடு தனியாக இருந்து வருகிறேன். ஆகையால் போலீசார் முதலிய உத்தியோகஸ்தர்கள் எப்போதும் இங்கே வந்து என்னோடு குதூகலமாக இருப்பார்கள். இந்த வீட்டின் எந்த பாகத்திற்கும் அவர்கள் தாராளமாக வந்து பழகுவார்கள். நீங்கள் இந்த வீட்டில் எந்த பாகத்தில் இருந்தாலும் அவர்களுடைய கண்ணில் பட நேரும். அதற்காகத்தான் நான் யோசனை செய்கிறேன். நம்முடைய ரமாமணி அம்மாளுடைய வீட்டில் நீங்கள் இருந்தால் உங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அவள் தன்னுடைய வீட்டை பூட்டி திறவுகோலை தன்னுடன் கூடவே கொண்டு போயிருக்கிறாள். இருந்தாலும் பரவாயில்லை. அவளுடைய வீட்டின் பூட்டிற்கு மறுசாவி போட்டு திறந்து உங்களை அங்கேயே வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பூட்டு கடைக்காரனை வரவழைத்து அந்த பூட்டிற்கு தகுந்த சாவி ஏதாவது இருக்கிறதா என்று பிரயத்தனப்பட்டு பார்க்க செய்கிறேன். அது இந்த அவசரத்திற்கு சரிப்பட்டு வராது. அதை நாளைக்குள் முடிக்கிறேன். அதுவரையில் நீங்கள் இந்த வீட்டிலேயே 3வது மாடத்தில் இருங்கள். இதோ நானே வந்து உங்களுக்கு இடம் காட்டுகிறேன் என்று கூறிய வண்ணம் எழுந்து அந்த அம்மாளையும் தன்னுடன் கூடவே அழைத்து கொண்டு வெளியில் சென்றான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.